நாகூர் தர்கா தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த நாயக்க மன்னர்களுக்கும் நாகூர் நாகப்பட்டின பகுதியில் ஆக்கிரமித்திருந்த போர்த்துகீசியர்களுக்கும் பகைமை ஏற்பட்ட காலம் அது. அப்போதே பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த அந்த நாகூர் பகுதியில் அவர்களுக்கு ஆதரவாக நின்றனர் தஞ்சை நாயக்க மன்னர்கள். இந்த காலகட்டங்களில்தான் சூஃபி துறவியான இறைநேச செல்வர் ஹஜ்ரத் சையீது ஹாதிர் ஷாகுல் அமீத் மீரான் சாஹிப் அவர்கள் நாகூரை வந்தடைந்திருந்தார். 1490 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள மாணிக்பூரில் பிறந்தவர் சையது ஷாகுல் அமீத். இறை மீது தீரா பற்று கொண்ட இவர் குவாலியரில் இஸ்லாமிய கல்வியை பெற்று மக்காவிற்கு புனித யாத்திரையை மேற்கொண்டார். பின்பு மாலத்தீவு, இலங்கை சென்ற அவர் நாகூரை வந்தடைந்திருந்தார். அவர் அங்கே பல அற்புதங்களை செய்ததாக நம்பப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த அச்சுதப்ப நாயக்கரின் உடல் ரீதியான துன்பங்களை இறைநேச செல்வர் ஷாகுல் அமீத் குணமாக்கினார் என்றும் அதன் பொருட்டே மன்னருக்கு ஒரு மகன் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. சையது ஷாகுல் அமீத் காதர்வாலி பாபா நாகூர் ஆண்டவர் என அழைக்கப்படும் இறைநேச 1579 ஆண்டு மறைந்தார் என வரலாற்று செய்திகள் கூறுகிறது. அவரது கல்லறை மீது கட்டப்பட்டதே இந்த நாகூர் தர்கா. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பல்வேறு சைவ சிவ நாட்டார்கள் பெரும் நன்கொடையளிப்பின் பேரிலேயே இந்த நாகூர் தர்கா அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 1739 ஆண்டு முதல் 1763 ஆண்டு வரை வடக்கிலிருந்து வந்து குறுகிய காலம் தஞ்சாவூரினை ஆட்சி செய்த மராத்திய ஆட்சியாளர் வரை பிரதாப சிம்மன் காலத்தில்தான் தர்காவில் 5 மினாரெட்டுகள் கட்டப்பட்டதா. இது சூஃபி இஸ்லாம் மட்டுமல்ல, இந்து சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே வழிபடுகிறார்கள் என்பது போற்றுதலுக்குரியது. இந்தியாவில் அஜ்மீர் தர்கா போன்றே இந்த நாகூர் தர்காவும் ஒரு பெரிய புனித யாத்திரை மையமாக உள்ளது. இது இரு மதங்களுக்கிடையே அமைதியான சுக வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்க வேண்டிய ஒன்று.